ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பிரபலங்களுமே அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டுமே இருக்காங்க. அந்த வகையில விஜய் சார் அரசியல்ல இறங்கிய பிறகு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் ஒரு சில பேருக்கு உற்சாகத்தை கொடுக்கவில்லை அப்படின்னாலுமே அவருடைய இந்த நிதானமான நகர்வு சில பேரை வெகுவாகவே ஈர்த்திருக்கு. குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறையினர் ரோல் மாடலாக சினிமாவில் இருந்த விஜய் அவர்கள் அவர் இப்போது அரசியல் இறங்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த தலைமுறையினருமே அவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அந்த வகையில சின்னத்திரை நடிகர் ஜீவா ரவி சமீபத்துல தான் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் சின்னத்திரையில இருந்து ஒரு பெரிய பட்டாளமே தாவேகாவில் இணைய இருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருக்கார். அது சின்னத்திரை நடிகர்கள் மட்டுமல்ல, டெக்னீஷியன்கள், இயக்குனர்கள் அப்படின்னு அனைவருமே முன் வந்திருக்காங்களா. மேலும் அவங்களை யாருமே கட்டாயப்படுத்தல, அவர்களாகவே தாவேகாவில இணைய விரும்புறாங்க. கூடிய சீக்கிரம் தலைவர் முன்னிலையிலும் பொதுச் செயலாளர் முன்னிலையிலுமே இது நடக்கும் அப்படின்னு ஜீவா ரவி அவர்கள் அதிரடியாக தெரிவிச்சிருக்கார். சோ இவர் மட்டுமல்ல, அதாவது சின்னத்திரை மட்டுமல்ல, வெள்ளித்திரையிலிருந்துமே பல முக்கிய பிரபலங்கள் இந்த கட்சியில இணைந்து கொண்டுதான் இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுமே கூடிய விரைவில் தாவேகா கட்சியில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ நம்ம விஜய் சாருடைய கோட் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு முக்கியமான கெஸ்ட் ரோல் ஒன்றை பண்ணியிருப்பாரு. துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனிடம் சினிமா துறையை ஒப்படைத்து விட்டார் அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்தாலுமே இவங்க ரெண்டு பேரிடையே ஒரு நல்ல உறவு இருந்து கொண்டுதான் இருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் தாவேகா கட்சியில் தைரியமாக களமிறங்குறார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.